யார் பார்த்தோம்? அம்பலம் பரிஷா, நசார் குபானி பார்த்தோம். நசார் குபானிக்கு அப்புறம் அப்துல்லா பர்தோனி. ஷாஹி நாட்டுதாரி உலகத்தை சரியத்தில் பர்தூம் பர்தூன்ல பிறந்தாரு. முகாபலத்தில் விமார் பக்கத்துல யமன்ல. இசிவ பில் ஜுத்ரா அதான் இல்ல ஃபஹ்தானி பஸ்ரி. இவருக்கும் சிக்கன் பாக்ஸ் வந்து என்ன இதாயிருச்சு, கண்ணு பார்வை இல்லாம போயிடுச்சு. ஒவ்வொரு காமிச்சதுக்கு நம்பி 5வது வயசுலயே கண் பார்வை போயிடுச்சு. இவருக்கு மர்ரில் யமன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவருக்கே மர்ரின்னு சொல்றாங்க. எப்படி நான் கெஸ் பண்ணுங்க. இல்ல அவங்க அவங்க இல்ல உங்களுக்கு நசார் குபானியே அவருக்கும் ஆமா கிட்டத்தட்ட அவங்க பேரோட அவங்க மேட்சிங்ல இப்ப நசார் குபானி ஏன் அமர் பின் ரபியான்னு சொன்னாங்க, அதே மாதிரிதான் அப்துல்லா பர்வீனிக்கும் மர்ரிக்கும் மர்ரில் யமன் சொல்லி சொல்லுவாங்க. சரி, அசச இத்திஹாத் உதவால் குத்தாப யமனி. சரி, யமன் ரைட்டர்ஸ் லிட்டர்ஸோட அசோசியேஷன் யூனியன் ஆரம்பிச்சாரு. அஸ்தர் உமல் முத்தஹிதா அமலத்து ததுக்கிற ஸ்டாம்ப் அவருக்கு வெளியிட்டாங்க. உமல் முத்தஹிதா அமலத்து ததுக்கிற தகவலும் சூரத்துக்கும் இவருடைய ஓ மீனா ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை யாருடைய பேஸ்லயே ஸ்டாம்ப் வெளியிடுவாங்கன்னு சொல்லி முட்டிக்கிட்டு இருந்த யோசனை இருந்த ஞாபகம் இருக்கா? சார் தான் அது. சோ இவருக்கு தான் என்ன செய்யறாங்க, தமிழ்ல ஏதோ சொல்ல அஞ்சல் தலையா தபால் தலையா ஞாபகம் இல்ல. தபால் தலையா ஏதோ சொல்லுவாங்க. ஸ்டாம்ப் வெளியிடுறது. ஒரு நாளைக்கு ஜாயிதத்துல யுனெஸ்கோ யுனெஸ்கோ அவார்டு வாங்கியிருக்காரு. யுனெஸ்கோ 2 பேரை யூஎஸ்ஏல இருந்து யுனெஸ்கோ 2 பேரோட கனெக்ட் ஆகும். யார் யார் இதுக்கு முன்னாடி? ஆமா, அகலாம் முஸ்தகானி வந்து அங்க சலாமத்துக்காக பீஸுக்காக வேண்டி தேர்ந்தெடுப்பாங்க. இவருக்கு ஏதோ ஒண்ணு வரும். இவர் வந்து யுனெஸ்கோ அவார்டு வாங்கியிருப்பார். ஓகே, தென் அடுத்து பத்வா தூக்கான் நஹமி ஷாயிராத்தி பலஸ்தீன். இவங்க பலஸ்தீனை சேர்ந்தவங்க. ஷாயிரத்து பலஸ்தீன் அவங்களுக்கு பேரு. நாப்லிஸ்ல பிறந்தாங்க, பலஸ்தீன்ல. மஜல்லா ஒரிசால். அஸ்மா அஸ்மாஹா அபுஹா ஷாயிர் இப்ராஹிம் தூகான். இவங்களுடைய பிரதர் இப்ராஹிம் தூகான் இவருக்கு வந்து உம்மு தமாம்னு பேர் வச்சாங்களாம். சொல்றாங்க உம்மு தமாம் யாருன்னா அபு தமாம் மாதிரி உம்மு தமாம் சொல்லிடக்கூடாது. இது யாரு? பதுவா தூக்கானுக்கு உம்மு தமாம். அவங்க யாரு சொன்னா? இப்ராஹிம் தூக்கான் நம்ம பிரதர் சொல்லியிருக்காரு. அஸ்மாஹா மஹமூத் தர்வேஷ் வந்து பின்ன அடுத்து வருவாரு. அவரும் பலஸ்தீன் போயிருக்கான். அவங்க இவருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா உம்மு ஷாரில் பலஸ்தீனி பேர் வச்சிருக்கிறாங்க. உம்மு ஷாரி பலஸ்தீனி பேர். விதாயத்துக்கான தன்ஷுல் அஷாரா தகத்த அல்காபி தனானீர் வல் மத்தூக்கா. ஆரம்ப காலத்துல தனானீர் மத்தூக்கா அப்படின்ற ஒரு பொது பெயர்கள்ல தான் கவிதை வெளியிட்டுருவாங்க. தருளாடி தாரீஃபில் உசா. ஏன்னா பலஸ்தீன்ல இருக்கிறதுனால அவங்க கைது செய்யப்படுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால தனானீர் மத்தூக்கா அவங்க பேர் சொல்லாம ஜெனரல் பேர்லயே என்ன செஞ்சிருக்காங்க, கவிதை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அத்துல் அல்காபுல் உகரா. அதுக்கப்புறம் பேரை மாத்திட்டாங்க. ஜஹரா, ஜஹரத்துல் பனப்சத், ஜெய்தூனத்துல் முபாரக் இப்படின்னு பேர்களை கவிதை எழுத ஆரம்பிச்சாங்க. யஹ்தா ஷாயிராத் ஷஹரியாத் ஷலாஸ். 3 ஃபேமஸான கவி பெண் கவிஞர்களை இவங்களும் ஒருத்தவங்க. 3 பேர் யார் யாரு சொல்றாங்க? சலாமா ஜுயூசி, நாசிக் மலாயிகா, அப்புறம் யார்? இவங்க பதுவா தூக்கான். சோ 3 பேரா வர்றாங்களா? யார் யாருன்னு சொல்லுங்க. இங்க 3 பேர் சொல்றாங்களா? யாரு? பதுவா தூக்கான், சல்மா ஜயூஷி, நாசிக் மலாய்கா. அது மாதிரி 3 பேரா வர்றவங்க யார் யார் சொல்லுங்க. அடுத்து பரசக்கு ஜலீல் அக்தல். சரியா? அப்புறம் பாரூதி ஷவுகி, ஹாஃபிஸ் இப்ராஹிம். வேற அந்த மாதிரி இன்னும் 2 3 இருக்கு. சொல்லுங்க, இல்லாட்டி நான் சொல்றேன். அதுல 3 பேர் வருவாங்க. இம்ரோல் கைஸ், வேற அனசு. ஓகே, வேற இம்ரோல் கைஸ், பஷார், பாரூதி ஏன் வர்றாங்க? ஓ, இது இவர் ஜையாத் சொல்றவர் சொல்றீங்க.
சரி, ஓகே. சேர்த்துக்கலாம், தப்பு இல்ல. எல்லாருமே ஸ்டார்டிங்ல வர்றவங்க தான். அப்புறம் சலாசத்துல் ஜாங்கிலியால 3 பேர் யார் யாரு? இம்ருல் கைஸ், நாபிகா, ஜுபைர். அப்புறம் இவங்க மதரசா தீவான்ல 3 பேரு. யார் யார்? முபீனா. கரெக்ட். அக்காது, நாசினி, ஷுக்ரி. வேற? ஆஹ் அவங்க எதுக்கால வருவாங்க? ஏன் வராங்க? அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இல்ல, அவங்க இதுல கிதாப் எழுதுறது பத்தியா? சிலாசத்தில் மத்த கட்டிங்க 2 3 தான் வரும். வேற 3 பேர் ஞாபகம் இருக்கா? ஆஹ் ரொம்ப தான் அவசரம். நிமோவஸ் நாலே சொல்லியாச்சு. ஜொரால் யமன் சொல்லியாச்சு. அக்தல் பரச, ஹாஃபிஸ் இப்ராஹிம், அசன் இவங்களே சொல்லியாச்சு. இவங்கள யாருன்னு இவங்களும் இன்னும் இவங்களையும் சேர்க்கலாம். யார் சேர்க்கலாம்? இவங்க யாரு? ஃபத்வா தூக்காங்க, நாசிக் மலாய்க்கா, அப்புறம் 3வது ஆள் யாரு? சல்மாத் ரிஷி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜெயா சொன்ன 3 பேரையும் சேர்த்துக்கலாம். சரியா? அவ்வளவுதான். வேற யாரு 3 பேரு? வேற ஒண்ணும் இல்ல, தெரிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். இவங்க சரி, இவங்க வந்தாங்களா? வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க. ஓ, இவங்க இதுல பாருங்களேன். ஹாஃபிஸ் அஹமத் ஷோக்கி மத்ரான் இதுல 3 பேர் வருவாங்க இல்லையா? அதே மாதிரி ஹாஃபிஸ் அஹமத் ஷோக்கி பாரூதியும் சொல்லலாம். ஆனா பட் அவங்க அவ்வளவு 3 பேரும் கிளாசிக்கல வருவாங்க, அவ்வளவு ஃபேமஸ் இல்ல. இந்த 3 பேர் தான் ஃபேமஸ். இந்த 3 பேர் மாதிரி இதான் செட் ஆகும். இந்த பேர் தான் செட் ஆகும். சரி, ஓகே. அப்புறம் ஜாயிசா ராபித்துல் கிதாப் அப்படின்னு அவார்டு வாங்கியிருக்காங்க 1983ல. அப்புறம் அவங்க சுல்தான் ஓய்ஸ் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. சுல்தான் ஓய்ஸ் அவர் எழுதி வச்சிருக்கீங்களா? யார் யாருன்னு? 1987 சுல்தான் ஓய்ஸ் அவார்டு. சரிங்க. முனிஷ் எந்த வருஷம் இருக்கா? இல்ல, முனிஃப் முனிஃப் வருஷம் நானே எழுதல. வந்திருக்காரு. ஓகே. வாய்ஸ் வந்து அப்துல் ரஹ்மான் முனீஃப். அப்ப ஜக்கரியா தாமிர் வந்து தசசுல் அத்துஃபால் காண்டி வாங்குறாரு. ஃபதுவா தூக்கான் இவங்க 1987ல வாங்குறாங்க. சாதுல்லா நபீஸ் மக்களுக்கு இவரு. அப்புறம் அப்துல் சலாம் முசத்தி வாங்குறாரு 2009ல. இதெல்லாம் கடைசியா வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் யாரும் வாங்கின மாதிரி தெரியல. ஓகே. பேர் இல்லையே, எழுதிருக்கீங்களா? இல்ல, வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். வந்ததுனால எழுதிருப்போம் இல்லையா? சரி, அதுல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணா பாத்துக்கலாம், விட்டுருங்க. அடுத்து வாங்க. இப்போ ஜாயிஸா சால்வியூன்னு நீங்க இத்தாலி. இசாமுல் பலஸ்தீன் மெடல் வாங்கியிருக்காங்க. இத்தாலியில இருந்து ஒரு ஏதோ வாங்கியிருக்காங்க. ஏதோ பேர் இத்தாலியன் நேம் வருது, அது தெரியல. ஓகே. வஹ்தி மால் ஐயாம், நாட்களுடன் என்னுடைய தனிமை. வஜத்துஹா அமாம பாபுல் முகலன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் க்ளோஸ் டோர். சரி, சொல்லலாம். இப்போ எங்க ஆட்டோபயோகிராஃபி பாருங்க. ரஹலத்துல் ஜபலியா, ரஹலத்துல் அசாத். 1985 1979 93 அடுத்து தர்வேஷ். ஆ, ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, அடுத்து தர்வேஸ் வெறும் பலஸ்தீன் போயிட்டு தான். محمد شرائع فلسطيني مجددين بشاعر العربي. اوكي، أبرز أدباء المقاومة حتى اسمه شاعر الجرح الفلسطيني அவருக்கு பேர். பலஸ்தீன் மோன்ஸ்னு சொல்லி அவருக்கு பேர் சாய் பலஸ்தீன். ஒலிபெயர்ப்பு கடிதத்தில் பரூதா ஜலீல் பரூதால பிறந்தாரு. பாரூதி வந்து பாரூதன் வருது, பரூதன் வருதோ. அவர் எந்த ஊரு? யமன் தானே பாரூதி. சாரி, பாரூதி இல்ல, இவர் பர்தூனி. எந்த ஊர் வந்துச்சு? யமனா? என்ன தப்பு ஞாபகம் மாட்டேங்குது. முல்லஃபி பர்தூன் யமன். பர்தூன்னு இது யமன்ல ஒண்ணு இருக்கு. இது பரூதா. பர்தூன்னு பரூதா. ஓகே, பலஸ்தீன்ல தலில் வாலம் ஹயாத்துக்கு பைதான் வத்தன் அதிகமான காலங்கள் ஊரை விட்டு தனியா தான் வந்திருக்காரு. துஃபியஃபி ஹோஸ்டன். ஹோஸ்டன்ல தான் ஒஃபாத் ஆவார். அதுக்கப்புறம் தான் அவர் எங்க கொண்டு போவாங்க ஒரு பாடியை? இவர் தானே முன்னாள் தர்வேஷ். அவங்களதான் இவர் தான் மூணாவது நாள் இது பாடி மாத்தினார். ஹோஸ்டன்ல இருந்து எங்க மாத்தினாங்க? பலஸ்தீன் எங்க கொண்டு போனாங்க? ராமுல்லா வருது, அதான் யோசிக்கிறேன். சரி பார்ப்போம், இருக்கட்டும். ராமுல்லா எது கனெக்ஷன்ல வருதான்னு பார்ப்போம். ஸோ யூஎஸ்ல அஃபாத் ஆவாரு. ஸோ எங்க கொண்டு போவாங்க? ராமுல்லா. இதுதான் கசிதா காம சுத்ரா எழுதுனது. ஓகே, ஷகல மன்சபர் ஐசர் ஆஃபிர் குத்தாப் ஒரு சஃப்டீனி பலஸ்தீனி. பலஸ்தீன் ஜேர்னலிஸ்டோட ரைட்டர்ஸ் குத்தாப் அசோசியேஷனோட ஹெட் பொறுப்புல இருந்தார். அமில ரைஷனி தஹரி மஜல்லா ஷோனுல் பலஸ்தீன் மஜல்லாவை இவரை எடிட்டரா இருந்தாரு. அப்புறம் கர்மல்லையும் இவர் தான் ஆரம்பிச்சார், ஃபவுண்ட் பண்ணார் 1981ல மஜல்லா கர்மல். அமில முஸ்தஷான் ரைஸ் யாசர் அரஃபாத்துக்கு அட்வைசரா இருந்தாரு. முகமது அப்பாஸ் இவர் வந்து ஆஷிக் பலஸ்தீன் சொல்றோம். யார் சொல்றா? மஹமூத் அப்பாஸ். ஒரு ஆயுது மஷ்ரூ சகாஃபி அல் ஹதீஸ். ஓகே, இவர் சொல்லியிருக்காரு சரி, ஆனா அரபியும் மீசாத்தி அலராஜ் முகாலு பௌக்கல் கூஃபா. இது ரெண்டு வேற வேறையா? ஆனா அரபியும் லவுனு ஷாரு ஃபஹ்மி லவுனுல் ஐனு பனி மீசாத்தி அலராஜ் முகாலு பௌக்கல் கூஃபா. இதோ சரி, பார்த்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 1960 என்னது இது? அவராக்கு ஜெயிப்போனா அசாஃபிரு பிலா அஜ்னிஹா. அசாஃபிர் பிலா அஜ்னிஹா அப்படிங்கறதான் இவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. என்ன அர்த்தம் அசாஃபிர் பிலா அஜ்னிஹானா? வீணா தெரியுதா? அசாஃபிர் பிலா அஜ்னிஹானா ஒரே ஓகே, அசாஃபிர் பிலா அஜ்னிஹானா ஸ்பேரோ வித்தவுட் விங்ஸ்ன்னு அர்த்தம். முதல் திவான். ஓகே, அப்புறம் புக்கை இங்க பாருங்க, இதுவும் ஹுப்புல வரும், தர்வேஷோடது. இதை பார்த்து நசாருக்கு மணி நினைச்சிடக்கூடாது. ஹுப்போட புக்கு நிறைய இருக்கு. இதுதான் அவர் சொன்னாரு. மேல இருந்த காலாஸ் அண்ணா அரபி லவுனு ஷாரு பாமி லவுனு லைன்ல பிரவுனு கண்ணு பிரவுனு நீசாட்டி அலராசி எப்பாலும் போக்கை பூக்கட்டேன். தலைக்கு மேல முடிச்சிருக்கு, அதுக்கு மேல பாண்டு ஏதோ சொல்லிருப்பார், பார்த்து வச்சது ஞாபகம் இல்லை. சரி வாங்க அடுத்து. அலி அஹமத் சாயித் அல் அதோனிஸ் சாயிர் சூர்யா லெபனானி. ஓகே, ஷாயித் சூரி இவர் சிரியன். இவர் இந்த யாரு ஷேர்ல வந்ததுல இவர் சிரியனு, நசார் குபானி சிரியனு. வேற யார் சிரியன் வர்றா? அவர் ஹலபு சிரியனு. ஓகே, வேற ஹலீல் மத்ரான் சிரியனு லெபனானு. சரி, சிரியன் லெபனான் வேற வேற. அவர் லெபனானு, இங்க ரெண்டுமே வருது. வேற யாரு சிரியன்? சரி பார்ப்போம், ஞாபகம் இருக்கட்டும். கரியர் காஷ்மீர்ல பிறக்காரு. தாபியா மதினா சூர்யால தப்னி இஸ்மல் அதோனிஸ் நிஸ்வல் லகப் அகது ஆலிகத்தின் சீனிய.
தீனினியாவோட ஒரு கடவுளுடைய பேர்ல தான் அதோனிஸ் அவனுக்கு பேர் வந்துச்சு. கால அதோனிஸ் என்ன சொல்றாரு, சர்வத்துல் ஹதாஸ் சாணி நீங்க பண்ண சர்வத்துல் ஹதாசா ஹதாஸோட கிளர்ச்சி நடந்தது விஸ்வசாணி 20ஆம் நூற்றாண்டோட நடுவுல செகண்ட் ஹாஃப்ல கானல தர்சீரும் ஜில்ஜாலி அலஷார் அரபி. அந்த டைம்ல ஷாருல் அரபிக்கு அதிகமான தாக்கம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஓ இவர் அஜல்லா மஜல்லா மவாக்கிஸ். இன்னைக்கு நம்ம சிலபஸ்ல வர்றவங்கல்ல நிறைய பேர் வேற வேற பத்திரிகை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிலபஸ்ல வர்றவங்க மட்டும் பத்திரிகை யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? இப்ப இவர் வந்து மவாக்கிப் ஆரம்பிச்சிருக்காரு அதோனிஸ். தர்வேஸ் வந்து கர்மல் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் உருவத்துல் உஸ்கா யாரோடது? உருவத்துல் உஸ்கா யாரோடது? முகமது அப்துல்லாவோடது. அப்புறம் இவரோடது ஒண்ணு இருக்குங்க, சமீர். ஜுர்ஜி ஜனோது ஹிலாலு. சமீர் வந்து ஈலியா அபுமாலியோடது. வருஷத்தோட சேர்ந்து இருக்குன்னா பரவாயில்ல. 19. அப்புறம் அப்துல் மசீத் ஹஜார் சாய் சிலபஸ்ல இல்ல. வேற என்ன வேற யாரு? ஆஹ் சிவர் வேற சிலபஸ் தரிதா அம்மா இப்ப பார்த்தோம் இல்லையா? எழுதி வச்சிருக்கீங்களா அது? இந்த ஞாபகத்துல இருந்து சொல்றீங்களா? ஆமா. ஓகே. வேற அது எழுதி அப்புறமா ஒரு போட்டோ போடுங்க குரூப்ல. மத்ரானோடது ஜவானிபுல் மிஸ்ரியாவும் இல்ல ஜாவனிஷா ரெண்டாவது 1900 ஒன்று ஆரம்பிச்சது. என்ன மிஸ்ரியா அது? மஜல்லா மிஸ்ரியா 1900. ஜவானிபுல் மிஸ்ரியா 19 எத்தனை? வருஷத்தோட எழுதுங்கம்மா. வேற மத்ரான் ஆபீஸ் கிடையாது. ஆமோஷோ வக்காயில் மிஸ்ரியா அவரை முகமது அலி பாஷா ஆரம்பிப்பது. அவர் ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. சரி ஞாபகம் இருக்குது பார்ப்போம். இதை கொஞ்சம் எழுதி ட்ரை பண்ணணும் பார்க்கணும். வேற உலத்துல் மதாரிஸ் என்னது பேர் சொல்லுங்க? ரவுலத்துல் மதாரிஸ் மிஸ்ரியா. ஓகே. ஓகே. அப்புறம் வருஷம் 1870. ஓகே. இது வருஷம் வாரியா எழுதுங்க அப்படின்னா நீங்க எழுதும் போது சிலபஸ் முடிச்சு நீங்க பொறுக்கி எடுத்தா ஒரு 7-8 வரும். உங்கள்ட்ட கேட்டா கூட சமீரா கேட்டா கூட சொல்லிடுவாங்க. அப்புறம் நீங்களும் தேடி பார்த்துனாலும் எழுதுங்க. வருஷ வாரியா இயர் வைஸா எழுதுங்க. அது நமக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே. அப்புறம் அதிக வாய்ஸ் கூட நிறைய அவார்டு வாங்கி இருக்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அபல்லோல மஜல்லா ஒண்ணு வருது. ஆனா அதோட ஃபவுண்டர் ஷாபியா. ஓ ஓகே. இருக்கட்டும். கரெக்ட் கரெக்ட். புரியுது புரியுது. அகமது அமீன் சிலபஸ்ல புக் வருது இல்ல? ஓகே. இதெல்லாம் எழுதணும். இதெல்லாம் சிலபஸ்ல இல்ல. அது இது பண்ண வேண்டாம். சிலபஸ் உள்ள கொண்டு போகணும். சுக்ராஜர் பேர் சொல்லுங்க. எங்க இருக்காரு சிலபஸ்ல இல்லையே? இல்ல இல்ல அது இவரோட இதுல உஸ்மத்து முந்துலஸ்லயே இதுல சேர்ந்து வருவார். அப்பெல்லாம் இல்ல. அந்த பத்திரிக்கை பேர் சொல்லுங்க. சரி ஓகே. அவரு இந்த மூமெண்ட்ஸ் 8th யூனிட்ல படிக்கும் போது அதுல ஒரு இதுல வருவார். அப்பல்லோவா உஸ்மத்து முந்துலஸா ஞாபகம் உஸ்மத்து முந்துலஸ்ன்னு நினைக்கிறேன். அவர் தான் ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியா. இப்ப மிஷன் என்ன விதைச்சது அவர் தான். ஸ்டார்ட் மிஷன் வரும்.
ரிலேட்டடா வரும். சிலபஸ் கண்டென்ட்ல ஸ்கூல்ல சார் இல்ல. அப்படி சொல்றேன். சரி வாங்க. அப்புறம் ஜாயிசா எக்லியோ தஹதி அவார்டு வாங்கியிருக்கார் 1997ல கோல்டன் கிரவுன் பேர். அக்டோபர் 1997 கவிதைக்காக வேண்டி. அப்புறம் ஜாயிசா தௌலத்து லெபனானி அவார்டு வாங்கியிருக்கார். நிறைய அவார்டு அது பேர் சொல்றாங்க. அவ்வளவு அதிகம் பாஸ் ஜாயிஸ் லஹூத்தா அவார்டு வாங்க ஃபர்ஸ்ட் அரபி வருதாங்கிறாங்க. அப்புறம் தலீலா ஷாருல் ஓதான் ஜாயிஸ் லஹூத்தா எழுதியிருக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் கிதாப் அவுராக் சிர்ரி அவ்வளவுதான் நினைக்கிறேன். இந்த புக்கு முடிஞ்சிருச்சு. ஆரம்பிக்கணும். ஷேர் மட்டும் தனியா இருக்கு. ஐஷா ஓகே. மாமூத் சாமி அல் பாரூரி அவங்க தான் ஃபர்ஸ்ட் 1838ல ஆகி 1904ல ஃபட் ஆனாரு. இப்னு ஹசன் பிக் அல் ஹசனி யாரிஃபு மாமூத் சாமி அல் பாரூரி. அவர் இப்னு ஹசன் பிக் அல் ஹசனி அப்படிம்பாங்க. மாமூத் சாமி பாரூரினா தெரியல. அது ஒலியபில் காயிரா அபவைனில் ஜராகிசா சர்க்கஷின்னு வந்துச்சுல்ல நம்மதுல மூவிஸ்ல. சார் பாரூரி இந்த அபவைனி சர்க்கஸ் வந்துச்சுன்னா ஞாபகம் இருக்கா யாருக்காவது என்னன்னு? பாருங்க அது ஜடாகிசான் வருது. ரெண்டும் ஒரே ஊரா வேற ஊரான்னு எனக்கு டவுட் வருது. அபவைனி அசலி சர்க்கஸ். ஓ அப்போ அதான் சர்க்கசி வந்துச்சு அவங்க அசலு. ஆனா இங்க ஜடாகிஷான் வரி வருது. சரி வெளியே ஞாபகம் வச்சுக்கோங்க பார்ப்போம். இது சிக்கல. சரி ஓகே ஜடாகிஷான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்மியன் மமாலி கலஜின் ஹக்கமோல் மிஸ்ர. ஸோ மிஸ்ர ரூல் பண்ண ரோல்களோட காலத்துல வாழ்ந்துருக்காரு. ஒக்கான வாலிதுகம் இந்த ஒமராயில் வலிசியா மிஸ்மா ஜால முகமது அலி பாஷா முபீரன் லி தின்கலத்தில் பர்பர். அவர் முதாஃபியாவோட உமராக்கள் அவங்க அப்பா ஒரு ஆளு. அதுக்கப்புறம் அவர் முகமது அலி பாஷா வந்து முகமது அலி பாஷா நம்ம யாரு இதுல படிச்சிருக்கோம்? யாரு? அதுதான் சொல்ல வந்தது. முகமது அலி அப்துல்லா வந்து ரிஃபா தாத்தாவியில வருவாரு. ரிஃபா தாத்தாவி எந்த வருஷம் பிறந்தாரு வந்தான்னு பாருங்க. அந்த டைமிங் பார்த்தா முகமது அலி பாஷா இவர் அவர் தானான்னு தெரிஞ்சிடும். பிறந்திருக்காரு 1873ல இறந்திருக்காரா? இப்போ அக்காயில் மிஸ்ரி எல்லாம் 1828 தான். அப்புறம் 1835 மார்சாத்திமா 1835-36ல தான் ரிஃபா தாத்தாவி இருந்தாரு. ஸோ இந்தியாவை 1838ல தான் பிறந்திருக்காரு. ஒருவேளை பின்னாடி அவர் போய் சேர்ந்திருக்கலாம். ஈவன் முகமது அப்துல்லா வந்து அப்ப ஆட்சியில இருந்திருக்கலாம். ஏஜ் இருக்கு. 7 வயசுல அவங்க அப்பா இறந்துட்டாரு. கஃபல பால அஹ்லிஹி வகாமோ ஹரியல் கியாம தர்பியத். ஸோ எங்க ஃபேமிலி சில பேர் வளர்ப்பை தத்தெடுத்துக்கிட்டாங்க. நல்லா வளர்த்தாங்க அப்படிங்கிறாங்க. தென் வகாமோ ஹைரல் கியாம அவ்வளவுதான். வழக்கு மேசில் ஹர்பியா வார் ஸ்கூல்ல போனாரு. எந்த வருஷம்? 12 வயசுல போனாரு. முறை தகரஜல் 16 வயசுல வெளியே வந்தாரு. சனா 1854ல. ஓகே. சாஃபர் இல்லா புஸ்தூர் சுன்னியா லாஸ்டானா புஸ்தூர் துனியாவுக்கு டிராவல் பண்ணாரு. விசாரத்தில் ஹாரிஜியா வெளியுறவுத்துறையில வேலையில இருக்க சட்டபாத துருக்கி பரன்சி அப்புறம் டர்க்கி அப்புறம் பிரெஞ்சு ரெண்டுலையுமே அதான் படிக்கிறார். ஒரு தத்லூ மின் ஆதாவி ஹத்தா ஒத்தம் மின் ஷாரியா அதோட கைங்கரம் அவரா ஓகே இருக்கட்டும். அப்படி ஹாதில் அஸ்னாவு ஜார ஹைதோ அல் இஸ்மாயில் பாஷா மின் ஆஸ்தானா. அந்த அதுக்கு இடையில தான்
ஹைது இஸ்மாயில் பாஷாவை சந்திக்கிறாரு ஆஸ்தானால. சனா 1863ல அரஃபா அலா பாரூதி அப்படி சொல்ல வந்தேன். அரஃபா அலா பாரூதி பொருள் நப்சி. ஸோ பாரூதியை பத்தி இவர் தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட நெருக்கமாக்கிக்கிட்டார். யாரு? இஸ்மாயில் பாஷா, ஹைது இஸ்மாயில். மல்லக்க பில் ஹாஷியதி வாதல் அம்சு. அப்புறம் மிஸ்ருக்கு திரும்ப வந்தார். இவர நாடு கடத்தினப்போ 17 வருஷம் கழிச்சு இவர் மன்னிச்சு திரும்ப கூப்பிட்டது யாரு? ஹைது அப்பாஸ் தான். கரெக்ட், ஹைது அப்பாஸ். ஹைது அப்பாஸ் தான் இவரு திட்டத்துல ஜெயிலுக்கு போவாரு. யாரு? மன்சூர். மன்சூர் தான் சட்டம் வாங்கி ஜெயிலுக்கு போவார். ஓகே. மிஸ்ர்ல ஒயினா பி சிலாஹில் புருஷான். குதிரையோட சிலாகனா ஆயுதம் சொல்லலாம், கேடயம் சொல்லலாம். குதிரையோட இதுல மிஸ்ர்ல நியமிக்கப்பட்டாரு. ஒமாகிய இல்ல பித்திரத்தின் கல்லிடா கொஞ்ச காலம் தான். சாஃபர் இல்ல பிரெஞ்சாக்கு போனார். நான் தாய்ச்சி நான் விபாத்தில் ஷாயி இஸ்திரான ஜெய்சில் பிரெஞ்சு விசாரணை. ஸோ பிரெஞ்சுக்கு போனாரு. பிரெஞ்சோடைய படையை எதிர்கொள்றதுக்காக இஸ்திரால ஜெய்சில் பிரெஞ்சு சின்வர் சனவி. ஓகே. சும்மா ரஹல மின்ஹாய் லண்டன். ஸோ அங்க பிரான்ஸ் வந்து லண்டனுக்கு போறார். ஷாயிது பால் அமாயி அஸ்கரி சம் சோல்ஜரி ஒரு படை வேலைக்காக தான் போனாரு. தியார் இன்ஜுரிஸ் இங்கிலீஷுடைய வீடுகள்ல படை வேலையா, ஐ மீன் ஆர்மியா ஒர்க்கா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். லண்டனுக்கு போறாரு. லம்மா சாரத் சர்வத்தில் யுத்த தௌலத்தில் உஸ்மானியா பி ஜசீரத்தில் எகபிரீஸ்ல தௌலத்தில் உஸ்மானிக்கு ஆப்போசிட்டா எப்போ கிளர்ச்சி ஆரம்பிச்சதோ 1866ல ரா இஸ்மாயில இர்சில பிறகத்து மிஸ்ரியா லஹல பாலுதி மான் பிறப்பா. இஸ்மாயில் பாஷா வந்து ஒரு படை அனுப்புறாரு. அந்த படையோட யாரும் போறா? பாரூதையும் இந்த படையோட யாரை இப்துல் உஸ்மானியா கேட்கறதுக்காண்டி போனார். இது நம்ம இங்கே படிச்சோம். உஸ்மானியா ஆப்போசிட்ல சண்டை போட்டாரு. உலம்மா ஆனத ரோசா அல் ஹர்பா அல் துருக்கி ஆலனத். எப்போ ரூசா வந்து போர அறிவிச்சிருக்காங்களோ, துருக்கிக்கு எதிராக போர அறிவிச்சப்போ இப்போ 1866 சாரி 77 1866ல உஸ்மானியாக்கு ஆப்போசிட்டா போர். 1877ல ரூசா வந்து துருக்கி ஆப்போசிட்டா போர அறிவிக்குது. மத்தத் மிஸ்ர கூசஹா துஷாயிதா தில்கர் ஹருது. ஓகே. மிஸ்ர் மீதும் அந்த இது போர் நீண்டது. ஸோ அப்பா அதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாரு அந்த போர்ல. கான பாரூதி மீன் ஹைரி மா மன் ரமு மினல் ஹூஸ் மன் ரமோ அலா அன் ஹாதிர் ஹவுஸ். இப்போ அதுல பாரூதி வந்து என்ன சொல்றது, ஹவுஸ்னா அந்த வில்லு வில்லு ரொம்ப நல்லா எரிஞ்சவங்கள இவரும் ஒரு ஆளுங்கிறாங்க. இப்போ அண்ணம் அழகி கௌசமதில் முக்தலிஃபா. ஸோ அதனால நிறைய பரிசு வந்து சொல்லலாம். ஒரு அஜலா கரெக்ட் தான். விசாம்னா மெடல்னு பார்த்தோம் இல்லையா? அவசரமான மெடல்ஸ் ப்ளூரல் அதான் நான் பிரைஸ்ன்னு சொன்னேன். மெடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த வில்லு இதனால ரஜா இல்லா மிஸ்ரி மர்போரஸ். ஸோ தலையை தூக்கிய வண்ணம் தலையை நிமித்திக்கிட்டே மிஸ்ருக்கு வந்தார். பொய்யின முதியல ஷர்கியா ஷெர்கியாவோட முதியலா ஆனாரு. சும்மா ஹாக்கில இருப்பாங்க காயா கொரெக்டர் ஆனாரு. சும்மா ஒய்யின பாரூதி நாதிரன் வசீரனில் அவுகாப். ஸோ அவர் நாசிராவும் அவுகாஃபோட வசீராவும் ஆனாரு. சும்மா அஸ்னத இலை விசாரத்து ஹர்பியா. அப்புறம் இது என்னது விசாரத்தியன்னா போர் மினிஸ்ட்ரி, வார் மினிஸ்ட்ரி வந்து அவர் கூட சேர்த்தாங்க. அவரும் இணைக்கப்பட்டது. அஸ்பஹ ரைசல் உஸ்ராத் மிஸ்ரி அஹதில் ஹைது தோஃபிக்குடைய காலத்துல மிஸ்ர உஸ்ராக்களுக்கு தலைமையில இருந்தார். இப்ப ஹைது இஸ்மாயில் காலத்திலேயே ஆட்சியில இருந்திருக்காரு. ஹைது தோஃபிக் காலத்திலேயே இருந்திருக்காரு 1882ல. இப்ப கான உமரும் சாரி 43 வயசு அவருக்கு. ஆனா தோஃபிக்கு தானே ஒரு நாடு கடத்துவார். ஒரு லம்மா இல்லாம சர்வத்தில் அரபில் இருக்கிற இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்க்கு ஆப்போசிட்டா இவருக்கு போருக்கு செஞ்சப்பதான் ஸ்ரீலங்காக்கு நாடு கடத்துவாங்க 1882ல. ஞாபகம் இருக்கா? இவர் கூட இன்னொருத்தர் சேர்ந்து நாடு கடத்துவாங்க. இவர் ஸ்ரீலங்கா கடத்துவாங்க, இன்னொருத்தர் எங்க போவாங்கன்னு தெரியுமா? அந்த 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 நோட்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இல்லைன்னு இவர் ஸ்ரீலங்காக்கு நாடு கடத்துவாங்கல்ல, இவர் கூட சேர்ந்து இன்னொருத்தரையும் நாடு கடத்துவாங்க. எந்த ஊருக்கு? ஸ்ரீலங்கா கிடையாது, கிடையாது, கிடையாது.
கிடையாது. இவர் தான் சரண்டி போவாரு. அகமது அராபி வேற. சூடான். இந்த வந்துருச்சா சூடானு? சூடானுக்கு இன்னொரு ஆள் போவார், இன்னொரு ஆள் போவாருன்னு சொன்னோம்ல. சார் தான். ஆபீஸ் இப்ராஹிம் சூடானு நான் சொன்னேன்ல, சூடானுக்கு இன்னொரு ஆள் போவாரு. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. லுஃபியா இல்லா பறந்து ஆமா லுஃபி அகமது அராபி இல்ல சொல்ல, ரெண்டு பேரும் வேற வேற ஊருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா அனுப்பிச்சா அங்க போய் திரும்ப எதுவும் இதாக கூடாதுல்ல. இந்த நோட்ஸும் கொஞ்சம் படிச்சோம், இதுல இப்ப நிறைய புதுசு வந்துச்சு. சரி பார்ப்போம். அதுக்கு தெரியல. ஒரு அபிசத்திக்கு சபாத் ஆஷா. ஸோ அங்க 17 வருஷம் அவர் கூட நான் அங்கதான் இருந்தாரு. தல்லம மன்ஃபி லோகத்துல இங்கிலீஷியா. ஸோ நாடுக்கு அந்த டைம்ல இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டாரு. வகதா எழுச்சி முக்தாரத்தின் ஷாயில் ஹதீப். ஸோ பழைய கவிதைகள்ல இருந்து கவிதை தொகுத்தாரு. ஜமால் சலாசின ஷாயிரன். 30 கவிஞர்களை தொகுக்கிறாரு. ஒய்யூன கசாயிதும் அஷாரும் அவருடைய கவிதைகளை தொகுக்கிறாரு. அதான் முக்தாராத்தி பாரூதின்னு அங்க படிச்சோம். நீங்க இந்த முக்தார் பாரத் ஜமாக்கிய சலாசி முக்கிய ஷாயிர் மௌலிகின். ஸோ 30 கவிஞர்ல ஒன்று சேர்த்தாரு. ஸோ அசாத் ரஹமத் ஹைது அப்பாஸ். ஹைது அப்பாஸ் சானி. ஓ, இங்க பாருங்க, இது ஹைது அப்பாஸ் சானி. அப்பனா மன்ஃப்ளூத்தில வர்ற ஹைது அப்பாஸ் வேற ஆளு. அப்ப வருஷத்தை பார்த்தாதான் தெரியும். ரெண்டு பேரும் ஒரே வருஷத்துல வந்தாதான் இது அப்பாஸ். அது அப்பாஸ்ன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹிண்ட் தான், தப்பு இல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் சாணின்னு வருது. ஒருவேளை இதே வருஷம் மன்ஃப்ளூத்திக்கு வந்தா ரெண்டு பேரும் ஒரே ஆளா இருக்கலாம். வேற வருஷம் தான் அவர் வேற அப்பாஸா இருக்கலாம். ஸோ 1900ல இவர் மன்னிச்சுட்டு திரும்ப கூப்பிடுவார். ராதா இலா வத்தனகி வத்தகத ஃபி பைத்திகி முன்ததா இல் உதபாயி ஷுவரா ஹத்தல் மௌத். அப்புறம் முக்ததானா ஃபாரம் தான். ஃபாரம்னா ஃபார்ம்னா என்னது? உதவாக்கல் ஷோரா கூட ஒரு ஃபாரமா இருந்தார். எல்லாரும் இது பண்றாரு. மௌத் வரைக்கும் இந்த ஊர்ல பேசாம. குஃபா பசரகும் கொபைல மௌத்தி. கடைசி காலத்துல கண்ண வரைக்கும் இவருக்கும் தெரியாது. துஃபேபில் காயிரா 1904 தான் காயிரா வஃபாத் ஆகிறார். இவருக்கு ரப்பு சேஃபி அல் கலாம்னு சொல்லுவாங்க. ஒக்கது அஜாதா அபுதா ஃபில் ஃபஹ்ரி ஹமாசா ஒரு வஸ்ஃப். நிறைய நல்லாவும் சொல்லுவாரு, புதுசாவும் சொல்லுவாரு. எதுல? ஃபஹ்ர்ல, ஹமாசால, வஸ்ஃப்ல. ஓகே. இன்ன தபியத்துல் பாரூதி அஸ்கரி மீலுஹு இல்ல ஜுந்தியா இஷ்டிராக்கி இல்ல ஹுருபி சர்வத்தி. அவருடைய இயற்கை பாரதியருக்கு வந்து படை சண்டை போர்ல இருந்துச்சு. அஸ்கரினா படை. அமீனில ஜுந்தியா இஷ்டிராக்கி இல்ல ஹுருபி போர்ல கலந்துக்கிட்டதா இருந்தாரு. ஒரு சர்வத்தில் அராபியா. அராபியால சர்வால கலந்துக்கிட்டாரு. புல்லு தாலிக்க ஹஃபல்ஸாஹு அல நலிமி ஷாரில் ஃபஹ்ரி ஷாரில் ஹமாசி. அது எல்லாமே ஒரு ஃபஹ்ரு ஷாரு ஹமாசாரை எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அது எப்படி? அலா தரீக்கத்தில் முத்தநபி அபுல் ஃபிராஸ் ஹமடானி. யாருடைய ஸ்டைல் எழுதுனா? முத்தநபி ஸ்டைலையும் அபுல் ஃபிராஸ் ஹமதானியோட ஸ்டைல்லையும் எழுதினாரு. ஜெய்யாத் எப்படி சொல்லும் போது நான் சொன்ன இம்ரான் கைஸுக்கு ஒரு ஃபதுல் இருக்குன்னா, பஷாருக்கு இருக்குன்னா, யாருக்கும் இருக்கு, பாரூதிக்கு இருக்கு அப்படிங்கிறார். அப்புறம் முத்தார்த்தி பாரூதி இதுதான் 4 ஜுசு. அங்க 4 ஜுசுன்னு வரல. ஜமாக்கியா முத்தக் சராசின ஷாயிர் ஷோயல் அப்பாசி. ஷோயல் அப்பாசி அது முக்கியம். மேல கூட 30 கவிஞர்கள் வந்துச்சு. 30மே யாருடைய கவிஞர்கள்? அப்பாசி கவிஞர்கள் இருந்தாங்க. முத்தலிக்கு அடுத்து கஷ்பல் உம்மா ஃபி மதி சயீதுல் உம்மா. ஆதி மொத்தம் மதஹர் ரசூல். இது எத்தனை பைட் இருக்கு? 447 பைட் இருக்கு. முக்கியமான பாயிண்ட். பியாரி ஃபிகான் புர்தால் பூசில். ஸோ புர்தாவுடைய பூசில் அமத்துல்லாவோட புர்தாவையே அதுல சொல்றாரு. 445 பைட் இருக்கு அதுல. அப்புறம் கைதுல் அவாபி நசர். ஆயுதா டைமுடைய நமக்கு இப்போதைக்கு சிலபஸ்ல இல்லை. சரி, ஜமீல் சரக்கு ஜஹாபியும் சிலபஸ்ல இல்லை. சரி, அடுத்து யார் வர்றாங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஆமா, சரி, ஹாபிஸ் இப்ராஹிம் வருவாரு. சரி, நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.